எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்க வாழ்க்கையில மென்மேலும் உயர்ந்த நிலைமைக்கு போவதற்கு என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு என்ன ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன்னா, தேங்காய் பால் சாதம் தாங்க செஞ்சு காட்ட போறேன். இந்த சாதம் நீங்க ஒரு வாட்டிக்கு நான் செய்யற மாதிரி செஞ்சு பாருங்க, பிரியாணி தோத்து போயிருங்க. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு காட்டுறேன். சரிங்களா? நார்மல் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 2 நார்மல் சைஸ் தக்காளி, தேவைக்கு ஏற்ப எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய்ங்க. இது தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, தேவைக்கேற்ப உப்பு, பட்டை கிராம்பு ஒரு 4 பீஸு, பட்டை இலை, 3 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்து வச்சுருக்க ஆயிலை விட்டுறேன். தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நான் எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பை போட்டுறேன். பட்டையில எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை போட்டுறேன். காஞ்சிடுது. அடுத்ததான் நான் எடுத்து வச்சிருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் போடுறேன். சும்மா ஒரு பேருக்கு போட்டால் போதுங்க. வெங்காயம்லாம் இந்த தேங்காய் பால் சாதத்துக்குலாம் ரொம்ப போடணும் அவசியம் இல்லை. இதுக்கு தேங்காய் பால் தான் முக்கியம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுறேன். தேங்காய் சாதம் தேங்காய் பூ போட்டும் பண்ணுவாங்க. இது பால் எடுத்து செய்கிறது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிரியாணி சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்க, பிரியாணி சாப்பிடாம சில பேர் நான்வெஜ் சாப்பிடாமன்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் வாரத்தில் ஒரு நாளோ 10 நாளைக்கு ஒரு நாளோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் அப்படி வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டலாம். தக்காளியும் கொஞ்சம் உப்பு போடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்டே நம்ம வெங்காயம் போட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அடி பிடிக்கும் பாத்திரம். ஸோ நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நம்மளுக்கு அடி பிடிக்காது. 2 சேர்ந்து நல்லா வதங்கிடும். ஓகேங்க, தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுது. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலையை போட்டுறேன். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு சில பேர் புதினா போடுவாங்க, பட் நான் போட மாட்டேன். ஏன்னா தேங்காய் பால் சாதம்னா அந்த தேங்காய் பால் ஃப்ளேவரோட சாப்பிடணும் தான் நான் நினைப்பேன். ஸோ அதுக்காக நான் போடலை. புதினா போட்டால் நம்மளுக்கு வந்து இந்த பிரியாணியோட இது வரும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டம்ளர் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் நான் 3 டம்ளர் அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு தான் பாலை கலந்து ஊற்ற போகிறேன். சரிங்களா? இது வந்து பெரிய தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ கலந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்ற போகிறேன். அதில் பால் எவ்வளோ இருக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஆறு டம்ளர் 7 ஊற்றிடலாங்க. இப்போ தண்ணியும் பாலும் சேர்ந்து உங்களுக்கு 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். சரிங்களா? இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவேன். இந்த தண்ணி கொதிச்ச உடனே நான் அரிசி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை கழுவி நான் ஊற வச்சுருக்கேங்க. இதை அதில் போடுவேன். சரிங்களா? அதை பால் கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே அதை போட்டு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான்.
தண்ணி கொதிச்சோடனே நம்ம அரிசி போடும்போது நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். ஓகேங்க, பால் கொதி வந்துட்டுது. இந்த நேரத்தில் நான் அரிசி போடுறேன். இது நார்மல் புழுங்கல் அரிசிலேயே இந்த சாதம் செய்யலாம், பாஸ்மதிலேயும் செய்யலாம். ஜீரக சம்பா ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதியை விட இந்த மாதிரி நார்மல் ரைஸில் செஞ்சாலே இந்த சாதம் நல்லா தாங்க இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன். நான் 3 டம்ளர் ரைஸுக்கு தாங்க நான் பெரிய தேங்காய்க்கு 1 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் ரைஸ் போடுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதே ரைஸை பாஸ்மதியில் பண்ணீங்கன்னா நீங்கள் 1 டம்ளர் பாஸ்மதிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சா போதும். தண்ணினா அந்த பால் ஃபுல்லாகவே பாலில் ஊற்றி செய்யணும்னு இல்லைங்க. பால் போக மிச்சத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெய்யை விட்டுறேன் ஒரு வாசனைக்கு. அப்படி திறந்தோடனே ஒரு வாசனை வரும். இப்போவே நம்ம குக்கரை மூடி வச்சு நம்ம விசில் போட்டு, அதாவது வெயிட்டை போட்டுட்டு 2 விசில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஜீரக சம்பா ரைஸுன்றதுனால நான் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுட்டோம். இதே புழுங்கல் அரிசியில் செஞ்சீங்கன்னா 3 விசில் போடுங்க, அதுக்கு தாக்கு பிடிக்கும். பாஸ்மதியில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 1 விசில் போடும். சரிங்களா? இப்போ நான் ஜீரக சம்பா இது நான் மூடி 2 விசில் ஆஃப் பண்ணுவேன். இப்போ எனக்கு இந்த குக்கரில் 3/4 குக்கரை தாண்டி இருக்குது தண்ணி, பால் எல்லாம் சேர்ந்து. நான் இப்போவே மூடினா அந்த வெயிட்லேயே புதுசு புதுசு தண்ணி வரும் இல்லையா? அதனால் கொஞ்சம் அந்த இது குறைஞ்ச உடனே நான் மூடிட்டு ஆஃப் பண்ணுவேன். சரிங்களா? நான் காட்டுறேன், திருப்பி காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் மூட போகிறேன். அவ்வளோதாங்க, நான் வெயிட் போட்டுறேன். இப்போ நான் கரெக்டாக 2 விசிலில் இதை ஆஃப் பண்ணிடுவேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திறந்து காட்டுறேன். சரியா? பாஸ்மதியாக இருந்தால் 1 விசில், ஜீரக சம்பா இருந்தால் 2 விசில், நார்மல் புழுங்கல் அரிசினா 3 விசில் ஆஃப் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி உங்களுக்கு நான் இந்த மாதிரி ரைஸ் எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு உதிரியாக வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குறைச்சிக்கோங்க, கரெக்டாக. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கத்து பர்னருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் உள்ள ஹீட்லேயே நம்ம வச்சுருந்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் குறைவாயிடும். ஸோ நான் பக்கத்து பர்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நம்ம வெயிட் ஆகணும்னே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் எவ்வளோ வாசனையாக வந்துட்டு பாருங்க. அந்த பட்டை, கிராம்பு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் ஏலக்காய் போடணும்னு நினச்சா கூட நீங்கள் போடுங்க. எங்களுக்கு ஏலக்காய் போட்டால் பிடிக்காது. ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் போடலை. நான் எப்படி சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நான் 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுன்னு சொன்னால எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தால் தாங்க பிடிக்கும். நான் முன்னாடியே ஒரு சாதம் செய்யும்போது சொல்லியிருக்கேன். அதாவது இந்த உளுந்தம்பருப்பு சாதம்லாம் செய்யும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும்ட்டு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த குலைவாறு வந்துட்டு பாருங்கள். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்துக்கு சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், மட்டன் சாப்பிட்லாம், இல்லை நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜிடபிள்ஸ் குருமா பண்ணி இதை தொட்டு சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொட்டேட்டோ கறி பண்ணியிருக்கோம். ஸோ அதை விட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. நான் இப்போ ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே அந்த தேங்காய் பால்லாம் விட்டோம் இல்லையா, அப்போவே நான் உப்பு போட்டேன் இல்லையா, அந்த ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் பால், உப்பு போட்ட தேங்காய் பால் எடுத்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா போட்டு கிளற முடியாது. ஸோ நான் அப்போவே நான் உப்பு பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது அந்த லைட்டான காரம், அந்த லைட்டான புளிப்பு, அந்த லைட்டான ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் லஞ்சு இன்னைக்கு இதுதாங்க எல்லாருக்கும். ஸோ இந்த டைம்லேயே உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிட்டேன். தேங்காய் பூ போட்டு பண்ணுவோம் இல்லையா சாதம், அதுவும் தேங்காய் சாதம் தான். இது தேங்காய் பால் போட்டு செஞ்சுருப்போம். தேங்காய் பூ போட்டு செய்கிற சாதம் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நான் தேங்காய் பால் விட்டு செஞ்சுருக்கேன். இந்த சாதம் எனக்கு உதிரியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் குறைச்சிக்கோங்க. சரியா? இப்போ இந்த பக்கத்தில் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் இது பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி நான் செஞ்சு காட்டணும்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டாயம் நான் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்த ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி திரைப்படம், சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.